வணக்கம் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோ ஊடாக தனுஷுண்ட தயாரிப்பன் யார் என்று நான் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டு குஷ்பு இன்றைக்கு குஷ்பு என்ற பஞ்சாயத்து ப்ரோக்ராம் நடக்க போகுது. அந்த நடக்கிற ப்ரோக்ராமில் குஷ்பு நடிகர் தனுஷுண்ட தயாரிப்பன் யாருன்றதை கண்டுபிடிக்க போகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது அதுக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. அதாவது நடிகர் தனுஷ், அதாவது ரஜினிகாந்த் மருமகன். ஆனால் அவர் இதை எப்பவே மறந்துட்டார். இப்ப குஷ்பு மூடின குப்பையை கிண்டி பார்க்க திருப்பியும் வாய்வந்தார். இந்த டிவி ப்ரோக்ராமுக்கு வரப்போறது உண்மையான தயாரிப்பன் அல்ல. அவ சொல்லினா தனுஷ் எங்கிட்ட மகன் 5 வயதில் ஓடிட்டாரு, இப்ப எங்களுக்கு திருப்பி வேணும்னு நிக்கிறேன். நடிகர் விசு இந்த தயாரிப்பை பற்றியான ஒரு சின்ன ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். அதாவது நடிகர் தனுஷ் இந்த தயாரிப்பன் இவையா இருக்க முடியாது, ஏனென்றா அவற்ற உண்மையான தயாரிப்பை எனக்கு கனகாலமா தெரியும். ஸோ அதை தாண்டி இப்போ குஷ்பு மூடி கிடந்த குப்பையை கிண்டி பார்க்க தான் செய்கிற ப்ரோக்ராம் பெரிய லெவலில் ஒரு லெவலுக்கு போகணும் என்றதுக்காக இந்த ஏழப்பட்ட தயாரிப்பன் என்று சொல்லப்படுற அந்த இருவரையும் இன்றைக்கு கூட்டி ஒரு பஞ்சாயத்து நடத்தி அதனூடாக மக்களுக்கு பப்ளிக் பண்ணப்படுது. இன்றைக்கு அந்த டிவி ப்ரோக்ராம்ல பஞ்சாயத்து முடிவு தெரியும் உண்மையான தயாரிப்பன். ஸோ இதுக்கு தனுஷ் ஒன்றும் அறிவிக்க விடாட்டியும் குஷ்புட்ட நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியா டிவி ப்ரோக்ராமில் அந்த தாயின் தேப்பன், அந்த ஏழை தயாரிப்பனை மட்டும் கூட்டிக் கொண்டு பாருங்க உங்க ஸ்டுடியோக்கு. முடிஞ்சால் நடிகர் தனுஷே கூட்டியாங்க, அவரையும் கூட்டி 2 பேருக்கும் பக்கத்தில் இருந்து விசாரிச்சு அந்த முடிவை இந்தியோட முடிச்சிடும். அப்படி முடிஞ்சால் செய்து பாருங்க, அதுதான் ஒரு நிரந்தர தீர்வு. ஆனா இது நடக்க போறது இல்லை. ஏனென்றா நடிகர் தனுஷ் இதுக்கு ஒத்துக்கொள்ள போறதில்லை. அவர் இந்த இப்படியான ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ள போறதும் இல்லை. ஏனென்றா இது ஒரு கீழ்மட்டமான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல இப்படியான விஷயங்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. இப்படியான ஏழை மக்களைத்தான் இந்த டிவி ப்ரோக்ராம்கள் ஏமாற்றி கொண்டிருக்குது. அப்ப இவர்களை வச்சு இவர்களை பற்றி கதைச்சு இவற்றை வரலாறு கேட்டு எல்லாம் கேட்டு இவர்களே இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தாலும் கட்டினா இது பொய் என்று சொல்லி இனிய காலங்களில் இப்படியான ப்ரோக்ராம்களை நிப்பாட்டிங்கன்றாலே அந்த ஏழை மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்கு. தயவு செய்து ஏழை மக்களின் வயிற்றிலையோ ஏழை மக்களின் மனதிலையோ விளையாடாது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.